World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஸோ மூலம்னா நமக்கு ஒரு 2 வகையான ஞாபகம் வரும். ஓகேங்களா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மூலத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர். ஓகேங்களா, ஒரு வீட்டை தாங்கக்கூடிய சக்தியாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருக்கும். ஓகேங்களா, அவங்க எனி டைம் போராட்ட குணமுடையவராக தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதுமே குடும்பத்துக்காக ஓடக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. எதுக்கு ஓடுறன்னு தெரியாத அளவு வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். இது மட்டுமா சார் மூலம் பண்ணோம்? அடுத்தவங்களை இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக, அதாவது காதலை சேர்த்து வைக்கிறது, திருமணத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து முதன்மைத்துவ நட்சத்திரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் இருக்கும். ஸோ மூல நட்சத்திரம்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங் உருவாக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். எல்லாத்தோடையும் இலகுவாக அன்பாக பழகக்கூடிய விஷயம். அதே மாதிரி கோபம்னு வந்து தான் தன்னுடைய பராக்கிரமத்தை முழுமையாக காட்டக்கூடிய நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் இருக்கும். மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, ஒரு குடும்பத்துடைய ஆணிவேறு அடிவேறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு பேஸ் மட்டமாக இருப்பாங்க. இவங்க தான் முதன்மையாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். மூலம் எங்கே இருந்தாலும் அது வேறு வரை செஞ்சு எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மூலம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம மூல நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.